அப்படியே நம்முடைய வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இருக்கிற அந்த தேர்தலுக்காக கையை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் உங்கள் ஆளுகை வெளிப்படணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு அபாலபாஷக கிறிஸ்தவர்கள் ஓட்டுக்கு ஒரு பைசா பணம் வாங்கக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கிறிஸ்தவங்களை ஏமாற்ற முடியாதுங்கிறது அரசியல் கட்சிகள் தெரியணும். கிறிஸ்தவங்க சபை விசுவாசிகள் ஏமாற்றப்பட முடியாது, அவங்கள ஏமாற்ற முடியாதுங்கிற ஒரு செய்தி வரணும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம். ஆமேன். ஒரு கிறிஸ்தவன் கூட பணம் வாங்கலைங்கிற ஒரு நல்ல செய்தியை நாங்கள் கேள்விப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலெக்ஷன் நேரம் தான் நிறைய பேர் உங்கள் சபைக்கு அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம்பாங்க. எல்லா இந்த பசப்பு வார்த்தைகளுக்கெல்லாம் மயங்கி விடாமல் ஊழியர்களும் விசுவாசிகளும் இதில் ஜாக்கிரதையாக இருக்க. கர்த்தாவே கிருபத்தாரு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சாபம் பிடிச்சி அந்த பணத்தை வாங்கக்கூடாது, ஒரு பைசா கூட வாங்கக்கூடாது. ஆமே. வீடு தேடி வந்தாலும் நாங்கள் அனுமதிக்கக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு பாலாபா ஷகதிரபாலா, ₹1 வாங்குறேன் சரிதான், ₹2000 வாங்குறேன் எல்லாம் ஒன்று தான். ஆமேன், ஆமேன். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பசப்பு வார்த்தைகளுக்கு அநேகர் மயங்கிடுறாங்க. நயவஞ்சகமாக பேசும்போது மயங்கிடுறாங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருவாங்க. மயங்காமல் ஆண்டவரே, அதுபோல் எல்லாருக்குள்ளும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து சரியான ஒரு வேட்பாளருக்கு எல்லாரும் ஓட்டளிக்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தேவனுக்கு சித்தமான ஒரு தலைவரை நாங்கள் மனதில் பெற்றுக்கொண்டு எங்கள் மனதில் நீங்கள் பேசணும், அவருக்கு நாங்கள் வாக்களிக்கணும். ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு நாங்கள் வாக்களிக்கணும். ஆமேன், ஆமேன். ஓ ரபா கத்தா ரீபா கத்து ரபா. ஜாதியை பார்த்து ஓட்டு போடக்கூடாது, மதத்தின் பேரில் ஓட்டு போடக்கூடாது. ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்தையும் வைத்து ஜனங்கள் ஏமாந்து போகாதபடி தேவனுக்கு சித்தமான ஒரு தலைவரை இந்த தமிழ்நாட்டில் கர்த்தர் எழுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வாய் திறந்த ஆவியில் நிரம்பி ஓ ரபா கத்தா ரீபா கபா ரீபா. உமக்கு சித்தமான ஒரு தலைவரை எழுப்போம். உமக்கு சித்தமான ஒரு ஆட்சி எங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வாங்க ஆண்டவரே. ராமா ஷகதிரபாலா. ஹல்லேலூயா. சுயநலம் இல்லாமல், லஞ்சம் வாங்காத, தேச நலனுக்காக உழைக்கக்கூடிய தலைவர்களை கர்த்தர் இந்த தேர்தலில் ஜெயிக்க வைக்கணும். நான் திரும்ப சொல்ல, சுயநலம் இல்லாமல், லஞ்சம் வாங்காமல், தேச நன்மைக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவரை கர்த்தர் தேர்ந்தெடுக்கணும். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். சுயநலம் இல்லாத ஒரு ஆளை எழுப்புங்கப்பா. ஒரு பாபா பாபா ஷகதிரபாலா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. மக்கள் மேலே ஒரு நலன், மக்கள் நலனுக்காக உழைக்கிற ஒரு தலைவரை கர்த்தர் ஏற்படுத்தும், கர்த்தர் ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. லஞ்சம் இருக்கக்கூடாது, ஒழியணும். லஞ்சம் ஊழல்லாம் மாறணும். அடுத்தது, விவசாயத்துக்காக விவசாயிகளை நேசிக்கக்கூடிய, விவசாயிகளை நல்லா உற்சாகப்படுத்தணும், அவங்க தேவைகளை சந்திக்கணும். ஏன்னா அவங்க தான் தேசத்தோட முதுகெலும்பாக இருக்கிறாங்க. விவசாயம் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. ஆகாரம் இல்லை. ஹல்லேலூயா. சபை ஒன்றும் பரலோகத்தில் இல்லை, பூமியில் தான் இருக்குது. சபையின் தேவைகள் சந்திக்கப்படனா விவசாயிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். விவசாயிகளுக்கு மேலே ஒரு கரிசனை உள்ள ஒரு நல்ல தலைவரை கர்த்தர் எழுப்பும்படியா நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, விவசாயிகளை கரிசனை, அவங்க மேலே ஒரு அக்கறை கொண்டு வாங்கப்பா. தேசத்தில் அவங்க தான் முதுகெலும்பாக இருக்கிறாங்க. தேசத்தில் சபை இருக்குன்னா சபைக்கு அதெல்லாம் உதவி தான். ஆண்டவரே, அவங்கள ஆசீர்வதியோ. விவசாயிகளுக்கு ஏற்றபடி அவளுக்கு உதவி செய்கிற ஒரு நிலையில் நல்ல தலைவரை ஏற்படுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏழை ஜனங்கள் மேலே ஒரு அக்கறையுள்ள தலைவர் வேணும். ஏழைகளுடைய வறுமையை நீக்கி அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு தலைவரை கர்த்தர் கொண்டு வரும்படியா நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏழைகளை நேசிக்கணும். இந்திய தேசத்தில் ஏழையே இல்லைங்கிற ஒரு நிலைக்கு போகணும். ஆமென். அப்படின்னா ஏழைகளை அழிப்பதில்லை, ஏழைகளை அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். துரபாலா தீரதரபாலபா ஷிகதரபாலா. எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் யாரும் நாடோடியாக இருக்கக்கூடாது. யாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படி இல்லாமல் நல்ல வீடு, நல்ல வசதியோட இயேசுவுக்கு உண்மையாக இருக்க உதவி செய்யும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேர்தல் ஆணையத்துக்காக ஜெபம் பண்ணணும். கையை உயர்த்தி அது சரியாக நடுநிலையோடு செயல்படணும். நடுநிலையோடு செயல்படணும். தேர்தல் ஆணையம் தங்களுடைய பணியை சரியாக நிறைவேற்ற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பட்சபாதம் இல்லாமல் நடுநிலையோடு அது செயல்படணும். தேவ ஞானத்தோட ஆண்டவரே உம்முடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தும். தேர்தல் ஆணையம் மீது உம்முடைய கரத்தை வைக்கிறோம்.
அதில் உள்ள பணிபுரிகிற எல்லா அதிகாரிகளை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்த நிர்பந்தங்களுக்கும் அழுத்தங்களுக்கும் செவி சாய்த்து விடாதபடி ஆண்டவரை நடுநிலையோடு செயல்பட உதவி செய்யும். 100% வாக்குப்பதிவு நடக்க கை அசைச்சு ஜெபம் பண்ணுங்க. வாக்குப்பதிவு அதிகமாக இந்த தடவை செய்யப்படணும். அது கூடணும். வாக்குப்பதிவுடைய பெர்சன்டேஜ் எண்ணிக்கை அதிகரிக்கணும். 100% எல்லா வாக்குச்சாவடிகளிலும் ஜனங்கள் வந்து ஜெபத்தோட உற்சாகமாக வாக்கு செலுத்த உதவி செய்யும். வாக்குப்பதிவு பண்ண உதவி செய்யும். ஜெபம் பண்ணுங்க. வாக்குப்பதிவு நடக்கணும். உரா பாபா ஷகதீரா. கிறிஸ்தவன் யாரும் வீட்டில் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. காலையிலே போய் ஓட்டு போடணும். ஆமென். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு கிறிஸ்தவனும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. கிறிஸ்தவன் விழிச்சிட்டான்னா தேசம் அசைக்க ஆரம்பிச்சிடும். கிறிஸ்தவன் எழும்பிட்டான்னா தேசம் அசையும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேர்தல் பணியாளர்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியா இரவு பகலாக அந்த பூத்தில் உட்காந்து வேலை செய்கிறாங்க வாக்குச்சாவடிகளில். கர்த்தர் அந்த பணியாளர்களெல்லாம் பாதுகாக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், எந்த அசம்பாவிதங்களும் தேர்தல் அன்னைக்கு நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த வன்முறையோ கலவரங்களோ ஏமாற்று செயல்களோ நடக்கக்கூடாது. கள்ள வாக்குகள் பதிவு செய்யப்படக்கூடாது. இயந்திரத்தில் உங்கள் வல்லமையை ஊற்றுறோம். இயந்திரத்தை நீர் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் ரத்தத்தை இயந்திரத்தில் தெளிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எந்த சக்தியும் அணுகாதபடி இயேசு ஜெயம் எடுப்பீராக, இயேசு ஜெயம் எடுப்பீராக. இயந்திரத்தில் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம் இயந்திரங்களில் பூசப்படுவதாக. உரபாலபா ரிகதரபாலபா ஷகதிரபால துரபாலபரபால. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கிருபை கொடு, கிருபை கொடு, கிருபை கொடு, கிருபை கொடு, கிருபை கொடு. ஓ ரபதிரபாலபரபாலபா ஷிகதிரபாலபரபால. இயந்திரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்கள் வல்லமை தான் அதில் இருக்கணும். உங்கள் ரத்தம் அதில் தெளிக்கப்படணும். எந்த மனுஷனும் அதில் தொட முடியாதபடி இயேசு வேலி அடைத்து காப்பீராக, இயேசு வேலி அடைத்து காப்பீராக. எங்களுக்கு ஆண்டவரே மனித ஒத்தாசை இல்லைப்பா, நீங்கள் தான் எங்களுக்கு ஒத்தாசை. இந்த வருஷத்தில் ஆண்டவரே, இந்த தேர்தலில் சபைக்கு சகாயம் பண்ணுங்கப்பா, சபைக்கு சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே. பரிசுத்தவான்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. பரிசுத்தவான்களின் முழங்காலின் ஜெபம் கண்ணீருக்கு இறங்குவீராக. தேவரீர், எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. எத்தனை பேர் கடந்த நாட்களில் வேலையை இழந்து கண்ணீரோடு படித்த நபர்களுக்கு வேலை இல்லாமல் அலைகிறார்களே, இந்த நிலை எங்கள் தேசத்தை விட்டு மாறுவதாக. கர்த்தர் ஒரு நல்ல தலைவரை கொண்டு வர நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவரை கர்த்தர் கொண்டு வாங்கப்பா. கையை தட்டி நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க கரம் இந்த தேர்தலில் இறங்கட்டும். ஹல்லேலூயா. தூத சேனை எல்லா வாக்குச்சாவடிகளிலும் இறங்கட்டும். எல்லா பாதுகாப்புக்கு மேலாக தூதர்களுடைய பாதுகாப்பை போடுங்கப்பா. எந்த மனுஷனும் மோசம் போக்காதபடி, ஏமாற்றாதபடி தூத சேனை இறங்கட்டும். தமிழகம் எங்கும் தூத சேனை பட்டாளம் இறங்குவதாக. தூத சேனைகள் இறங்கட்டும். பரலோக சேனை இறங்குவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரமல ஷகதிரபல துரபல பரபல. ஹல்லேலூயா. இதற்காக ஜெபிக்கும் போது ஆவியானவர் கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, பைபிளில் சனகரிப்பு. ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக வர்றான். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக வந்து ஜனங்களை திசை திருப்புறான். இவனை நம்பாதீங்கப்பா, இவன் உங்களை மோசம் போக்கிடுவான்னு சொல்லி ஜனங்களை திசை திருப்புறான். அப்படி திசை திருப்பி கொண்டிருந்த சனகரிப்பு ஏசாயாவும் எசேக்கியாவும் போய் ஆலயத்தில் விழுந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆலயத்தில் விழுந்து ஜெபம் பண்ணுறாங்க. 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் எல்லாம் பைபிள் எடுத்து வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். இந்த தேர்தலில் கர்த்தர் இப்படி அற்புதம் செய்ய போகிறார். தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சுக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 1 வசனம் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 19:1 சேர்ந்து வாசிக்கலாமா? ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயத்தில்.
ஆலயத்தில் செய்கிற ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. சபைக்குள்ளே வந்து பிரவேசித்து ஜெபம் பண்ணால் ஒரு வல்லமை இருக்குது. ஆமென். அப்படி ஒரு பெரிய கிரியைகளை கர்த்தர் செய்கிறார். சனகரிப் இவன் வந்து தேசத்தை பிடிக்க நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தார். ஆமென். தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்தார். இந்த சனகரிப் அவன் நிமித்தம் இவன் போய் ஜெபம் பண்ணுறான். தேவனுடைய சன்னிதானத்தில் நிந்திக்கிறான், தூசிக்கிறான். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, மறந்து போயிடக்கூடாது. இந்த எலெக்ஷனில் ரொம்ப கவனமாக வாக்கு செலுத்தணும். கடந்த நாட்களில் நம்முடைய ஊழியர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சில தந்திரமாக கிறிஸ்தவர்களையே நமக்கு காண்பிக்கிறாங்க. கிறிஸ்தவங்கன்னொன்னே நம்ம சப்போர்ட் பண்ணுவோன்னு. நீங்கள் வந்து தலைமையை பார்க்கணும். முக்கியமாக நம்ம தேவ பிள்ளைகள் கடந்த நாட்களில் பட்ட கஷ்டங்கள் துன்பங்களை மனதில் வைத்து வாட்ஸ்அப்லலாம் எவ்வளோ வருது. இப்போ அதற்கேற்றபடி ஜெபத்தோட வாக்கு செலுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏதாவது செய்கிறோன்னு சொன்னோன்னா ஏமாந்துடக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் கீழே பார்க்கும்போது சனகரிப்பு தன்னோட இடத்துக்கு திரும்பி போகிறான். கர்த்தர் அன்று ராத்திரியில் ஒரு தூதனை அனுப்புகிறார். 2 ராஜாக்கள் 19:35 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு, சேர்ந்து வாசிப்போம் எல்லாரும். அசீரியன் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் சத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரிய ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். எப்படி திரும்பி போகிறான்னா, செத்த முகமாக திரும்பி போகிறான். எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாதீங்க. செத்த முகமாக திரும்பி போகிறான். அது மாதிரி அங்கே போய் தன் தேவனை கோயிலில் பணிந்து கொள்ளும்போது அவன் பிள்ளைகளையே அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள் என்று 37 வாசிக்கிறோம். ஆமென். இதுதான் தான் வெட்டியில குழியில் தானே விழுகுவது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இந்த நாட்களில் கர்த்தர் இப்படி கிரியை செய்ய போகிறார். எல்லாரும் பைபிளை மூடி கையை உயர்த்தி, ஒரு தூதன் வந்து 185,000 பேரை சங்கரிக்கிற வல்லமையுள்ளவர். ஒரு சேனையே இறங்கினா போதும். கையை வசித்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. சனகரிப் செத்த முகமாக திரும்பி போனது போல எங்கள் தேசத்தை துண்டாக்க நினைக்கிறவங்க, தேவ பிள்ளைகளை பரிசுத்தவான்களை அழிக்க நினைக்கிறவர்கள் செத்த முகமாய் திரும்பி போவார்களாக. செத்த முகமாய் திரும்பி போவார்களாக. கைதட்டி நல்ல ஆவில் நிரம்பி மனித யோசனைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆலோசனை நிறைவேறட்டும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாய் நிலைத்திருக்கும். சனகரிப்பின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. சனகரிப் செத்த முகமாய் திரும்பி போவானாக. ஆலயத்தில் பிரவேசித்து ஜெபித்த போது ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினா. இந்த சபையில இன்று ஏறெடுக்கிற இந்த ஜெபம் தூதனை இறக்கும் வல்லமை உள்ளது. 185,000 பேரை ஒரு தூதன் சங்கரித்தார். வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபம் வரக்கூடிய 6ஆம் தேதி எலெக்ஷன்ல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். தம்முடைய கரத்தை கர்த்தர் நீட்டுவா, தேசத்தின் மேல் நீட்ட போகிறா. ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கப்பா. மனமிறங்கி கிரியை செய்யும், மனமிறங்கி கிரியை செய்யும். இந்த நிலை தொடருமானால் சபைகள் பாழாய் போய்விடுமே. உம்முடைய ஜனத்துக்காக இறங்கோ, உம்முடைய ஜனத்துக்காக இறங்கோ. கைதட்டி அப்பா இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. சனகரிப் சத்த முகமாய் திரும்பணும். சனகரிப் சத்த முகமாய் திரும்பணும். தேவ ஜனத்தை தூசிக்கிறவன் சத்த முகமாய் திரும்பணும். விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்திய ஆவி அழிக்கப்படுவதாக. பெலிஸ்திய ஆவி அழிக்கப்படுவதாக. மாம்சமானவன் மேற்கொள்ளாதபடி ஆவியில ஜெயிக்க கிருபைதாரோ. ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இது ஒரு போராட்டம். இதில் ஆவியானவர் ஜெயிப்பீராக.
ஆவியானவர் ஜெயமெடுப்பீராக. கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. கிரியை செய்யும், கிரியை செய்யும், கிரியை செய்யும், கிரியை செய்யும். அந்தகார சக்திகளை நிர்மூலமாக்குகிறோம். எல்லா மந்திரவாத ஆவிகள் சுட்டரிக்கப்படுவதாக. தந்திரமா கிரியை செய்கிற ஆவிகள் சுட்டரிக்கப்படுவதாக. இயந்திரத்தில் ஆண்டவருடைய ரத்தத்தை பூசுகிறோம். இறங்குங்க. சிறுமைப்பட்ட காலங்களப்பா, சபை சிறுமைப்பட்ட காலத்துக்கு தக்கதாக சபையை மேன்மைப்படுத்தும். எத்தனை பரிசுத்தவான்கள் சிறு பிள்ளைகள் கொல்லப்பட்டாங்க. எத்தனை பரிசுத்தவான்களுடைய மனைவிமார், போதக மனைவிகள் அவமானப்படுத்தப்பட்டாங்களே. இதெல்லாம் கண்ணால பார்த்தோமாப்பா. சனகரி சத்தமுகமாய் திரும்பணும். பரிசுத்தவான்களை தொட்ட ஒருத்தனும் ஆண்டவரை நிம்மதியா இருக்க கூடாது. ஊழியக்காரனை தொட்டவன் நிம்மதியா இருக்க கூடாது. கர்த்தர் தெய்வ பயத்தை கொடுப்பீராக. இந்த எலெக்ஷன்ல கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊக்கமான ஜெபம் அற்புதங்களை செய்யும். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். சனகரிப் சத்த முகமாய் திரும்புவானாக. ஆலயத்தில் பிரவேசிப்போம். இன்றைக்கு பிரவேசித்திருக்கிறோம். இந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் வெளிப்படும். நம்முடைய கண்கள் பார்க்கும். எழுப்புதலின் காலம் இது. சுவிசேஷத்தை கர்த்தர் வாசலை திறப்பாராக. அந்தகார சங்கிலிகள் உடைக்கப்படட்டும். மாம்சமானவன் வெட்கப்பட்டு போவானாக. கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்க மனுஷனை நம்பல, இயேசுவை நம்புகிறோம். சபை இயேசுவை நம்புகிறது. மாம்சத்தை நம்பி வர்றவ எதெல்லாமோ நம்பி வர்றாங்க, தோற்கடிக்கப்படுவானாக. சேனைகளின் கர்த்தர் சபைக்கு ஆதரவாயிரும். சேனைகளின் கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கு ஆதரவாயிரும். சேனைகளின் கர்த்தர் விசுவாசிகளுக்கு ஆதரவாயிரும். சேனைகளின் கர்த்தர் எங்கள் பட்சத்தில் எங்களுக்கு யுத்தம் செய்யும். சனகரிப் சத்தமுகமாய் திரும்பினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமுகமாய் கர்த்தர் திரும்பி போக பண்ண போகிறார். இது நடக்கும். நிச்சயம் கர்த்தர் செய்ய போகிறார். தம்முடைய ஜனங்களை கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. இதுவரை இல்லாத அளவில் எத்தனையோ ஜெபங்களை நாம் செய்கிறோம். ப்ரேயர் டிரைவ் செய்கிறோம். ஜெப நட போகிறாங்க. இப்படி எல்லா சபைகளும் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கு. ஜெபத்தோடு நிறுத்தி விடாமல் வாக்கு செலுத்தும் போது ஞானத்தோட, பரிசுத்த ஆவியாண்டிய தெளிவோட பரிசுத்தவான்களை அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. எத்தனையோ ஊழியர்களுடைய மனைவி அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம ஞானமாக வாக்களிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நம்முடைய ஒவ்வொரு வாக்கும் சபையின் எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியம். அதை மறந்துடாதீங்க. நமக்கு எதிர்காலம் வேணும். சபைக்கு எதிர்காலம் இருக்குது. எது வந்தாலும் நம்மளை அசைக்க முடியாது, அது ரெண்டாவது. ஆனால் நாம் ஞானமாக செயல்படணும். எது வந்தாலும் சபையை ஜெயிக்க முடியாது, நிச்சயம் உண்மைதான். ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க. பவுல் சொல்கிறான், அவன் எனக்கு வெகுவாய் தீமை செய்தான். தீமோத்தேயு சொல்கிறான், அவன் மேலே எச்சரிக்கையார். இந்த தேர்தலில் எச்சரிப்போடு செயல்படுறது சபைக்கு அவசியம். ஆமென். கிறிஸ்தவங்க நம்பிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் தலைமைன்னு பாருங்கள், ஜெபத்தோட பாருங்கள். ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படி செயல்படுங்க. ஆமென். கர்த்தர் இந்த தேர்தலில் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். 5 மாநிலங்கள் தேர்தலையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வை கொடுக்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, மதவாதிகள் தோற்கடிக்கப்படணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ரபதி ரபலபா ஷகதி ரபலபரா உரா காத்தி ரமா காத்தூரா. தேவ ஜனத்துக்கு விரோதமாக ஆலோசனைகள் எவ்வளோ போட்டாலும் தேவ பிள்ளை முழங்கால போட்டு அந்த ரங்கத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தா எல்லாம் தவிடுபடி ஆயிரும், எல்லாம் உடைக்கப்படும். இந்த எலெக்ஷன் எப்படி தெரியுமா? ஆவிக்கும் மாம்சத்துக்கும் உரிய ஒரு பெரிய போராட்டம் தான் இந்த எலெக்ஷன். சபை ஆவியோடு இருக்குது. ஆவியானவர் சபையில் இருக்கிறாரு, அங்கே மாம்சம் இருக்குது, சாத்தான் இருக்கிறான். இதில் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பாராக.
ஆமென், ஆமென், ஆமென். ஆவிக்கும் மாம்சத்துக்குரிய போராட்டத்தில் மாம்சம் மேற்கொள்ளாதபடி, மனுஷன் பலன் கொள்ளாதபடி கர்த்தர் செய்வீராக. எல்லா சபைக்கு விரோதமாக பேசுகிற நாவுகளையும் கட்டப்படுவதாக. எத்தனை பேர் சவால் விட்டாங்க 2021 கிறிஸ்தவன் இருக்க முடியாது. தேவன் கிருபையாய் சபையை இன்றைக்கும் பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் ஆண்டவரே, இந்த எலெக்ஷனில் ஆவியானுடைய கிரியை முற்றிலும் செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நல்ல தெளிவை கொடும். கிறிஸ்தவங்க வாக்குகளை வீணாக்கி விடக்கூடாது. சரியான நபருக்கு வாக்களிக்க உதவி செய்யும். கடந்த கால நிகழ்வுகளை மறந்துடாதீங்க. எச்சரிப்போட ஜாக்கிரதையோட செயல்படுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டோம். சில இடங்களில் சபைக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கே ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க. கட்டடம் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. எத்தனையோ சபைகள் எரிக்கப்பட்டுச்சு. எத்தனையோ சபைகள் உடைக்கப்பட்டாங்க. எத்தனையோ போதகர்கள் அடித்து துன்பப்படுத்தினாங்க. மறந்துடாதீங்க. இதெல்லாம் ஞாபகத்தில் வைத்து ஜெபத்தோட நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபத்தை கேட்ட கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நன்றி, 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 நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, பலத்த கிரியைகளை செய்யும். எங்கள் தேர்தலில் உங்கள் நாம மகிமைப்படணும். உங்கள் சித்தம் நிறைவேறட்டும். எங்கள் விருப்பப்படி அல்லப்பா, உமக்கு சித்தமான ஒரு தலைவரை கொண்டு வாரும். ஆமேன். சனகரிப் சத்த முகமாய் திரும்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல செய்தியை நாங்கள் மே 2ஆம் தேதி கேள்விப்பட போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எல்லா சதி திட்டங்களையும் உடைத்து, ஆமானின் தந்திரங்களெல்லாம் அபத்தமாக்கி, அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை அபத்தமாக்கி ஜெயம் கொடுக்கிற இயேசு, நீர் ஜெயம் பெற நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெயிச்சா நாங்கள் ஜெயித்த மாதிரி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஜெயிக்க கிருபைத்தார். நீர் ஜெயிப்பீராக. உம்முடைய பட்சத்தில் நாங்களும் நின்று ஜெயம் எடுக்க உதவி செய்யும். எல்லா கணத்தையும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. ஆமென்.